ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடர் சாகுபடி வந்து செடி வச்சு 3 மாதம் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து செடிக்கு மருந்தடிக்கிறோம். ஸோ என்ன மருந்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ட் வந்து நீங்கள் அடர் சாகுபடி செடி வச்சுருக்கீங்களா? யாரெல்லாம் அடர் சாகுபடி வச்சுருக்கீங்க? அண்ட் எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கீங்க? செடி வந்து வச்சு நீங்கள் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அண்ட் வந்து செடி வச்சு எத்தனை மாதம் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடர் சாகுபடி அப்டேட் வந்து வேணுமா இல்லையான்றதை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், பூச்செடி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, நல்ல களை இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ செடி வச்சு 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் வந்து இப்போ 2-3 டைம் வந்து களை கையில் எடுத்து விட்டோம். இப்போ வந்து பாருங்கள் மருந்து அடிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து தண்ணி விட்டு தான் உரம் போட போகிறோம். என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பெயின் நிறைய வந்துடுச்சுங்க. வால்பெயின், அப்புறமா வந்து மொகுப்புழு. ஸோ மொகுப்புழுவும் வால்பெயின் வந்து ரொம்ப ரொம்ப மல்லித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசங்க. பாருங்கள், குட்டி செடிகள்லேயே வந்து வால்பெயின் வந்துடுச்சு. ஸோ வால்பெயின் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, செடி வந்து குறுகி போயிடும். செடி வந்து நல்லா தழைச்சி ஃப்ரீயாக வளராது. ஸோ என்னதான் நம்ம தண்ணி விட்டு என்னதான் உரம் போட்டாலுமே அந்த வால்பெயின்ன்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் செடி நல்லா தழைச்சி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து வரும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, செடி வச்சோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்குமே நல்லபடியாக செடி வளர்க்குறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். செடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து களை இல்லாமல் பார்த்துக்கணும், டைமுக்கு வந்து தண்ணி விடணும், அப்புறமா உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அப்புறம் இந்த வந்து வால்பெயின் பாருங்கள், அரும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அரும்பில் ஃபுல்லாக வால்பெயினுங்க. ஸோ வால்பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மருந்து வந்து அடிக்கிறோம். மருந்து அடிக்கிறதுலே வந்து சின்ன செடிக்கு வந்து மருந்து அடித்தா எதுனா பிரச்சனை வருமா, இல்லை மருந்து அடிக்கலாமா வேண்டாவான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ தாராளமாக மருந்து அடிக்கலாம். குட்டி குட்டி செடி டோஸ் கம்மியாக வச்சு தாராளமாக மருந்து அடிக்கலாங்க. ஸோ அது இல்லாமல் தண்ணி விட்டு நீங்கள் உரமும் சேர்க்கலாம். ஸோ உரம் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உரம் வந்து போட போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மருந்து அடிக்கிறோம். ஏன்னா கீழே ஆக்சுவலாக 2 பேட்ச் இருக்குது. பெரிய செடிக்கு வந்து துளிர் மருந்து, வால்பெயின் மருந்து, உரம் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. சைடில் வந்து இடையில ஒரு 2 கிலோ 3 கிலோ உரம் தான் இதுக்கு போதுமானது. அந்த மாதிரி தான். ஸோ மருந்து அடிக்கும் போது அதுக்கு ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டேங்க் மருந்து அடித்தா போதுமானது. அது ஒரு 10 டேங்க் அடிக்கிறோம்னா சின்ன செடிங்களுக்கு ஒரு டேங்க் வந்து போதுமானது. ஏன்னா செடிங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதெல்லாம் கருகில் பாருங்கள். இது வந்து புழு மருந்துலேயுமே வந்து பாருங்கள், மொகுப்புழு வால்பெயின்லாம் இருந்தால் பூ வந்து மொக்கு வந்து கருகி போயிடும். ஃப்ரீயாக வருது பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. தெளிஞ்சால் பூ வந்து நல்லா வருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட வேலை. ஏன்னா வால்பெயினை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணாதான் செடி நல்லா வளர்ந்து வரும். இப்போதைக்கு நம்ம இந்த 3 மாதத்தில் பூ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து செடி நல்லபடியாக வளர்ந்து வரணும், செடி நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அடிக்கிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொவென்டோ அண்ட் வந்து சிம்மோடிஸுங்க. செடி பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டைம் நாங்கள் எதிர்பார்க்கல. குட்டி குட்டி செடி ஆக்சுவலாக செடி வச்சு 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆகிட்டு இப்போ வந்து செடி நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுது பாருங்கள், கண்ணில் பார்த்தாவே ஆக்சுவலாக முன்னெல்லாம் வீடியோ எடுக்கும்போது வந்து சரியாக தெரியாது. இப்போ வந்து பாருங்கள் செடி நல்லாவே தெரியுது. அண்ட் அரும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே ஒரு சில மொக்கு வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மருந்து அடிக்கிறோம் இல்லையா, மருந்து அடித்தோம் அப்படின்னா சைட் பை சைடு பெரிய செடிங்களுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்குறோம், என்ன மருந்து அடிக்கிறோமோ அதில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இந்த செடிங்களுக்கும் கொஞ்சம் உரம் கொஞ்சம் வந்து மருந்து அடித்தோம் அப்படின்னா இந்த செடியுமே நல்லா கிளியர் ஆகிடும். நோய் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா செடி நல்லா வளர்ந்து வருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துலேருந்தே பூ வந்து வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலர் பேசிஸில் இந்த அடை சாகுபடி அப்டேட்டுமே ரெகுலராக கொடுக்குறேங்க. ஸோ அடை சாகுபடி ப்ளஸ் வந்து பெரிய செடிகளில் இப்போ வந்து ஒரு பெரிய செடி வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலான்னு இருக்குது, ஷார்ட்ஸில் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த செடி வச்சு ஆக்சுவலாக 11 வருஷம் ஆகுதுங்க. 11லேருந்து 12 வருஷம் ஆகுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து செடி எவ்வளோ பெருசு இருக்குது அண்ட் எவ்வளோ அரும்பு இருக்குது அப்படின்றது பாருங்கள். நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பெரிய செடிங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். செடிங்க வந்து சின்ன செடி வைக்கிறது பெரிய செடி வைக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து எத்தனை அடியில் வைக்கலாம், எத்தனை அடி வச்சா எத்தனை வருஷத்தில் வந்து பூ அதிகமாக வரும், எத்தனை வருஷம் செடி வந்து எவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், சின்ன டேங்க்கில் தான் அடிக்கணுங்க. பெரிய டேங்கில் ஆக்சுவலாக சின்ன டேங்கில் அடிக்கிறதே பாருங்கள் கண்ட்ரோல் எல்லாம் மருந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்ப்ரே கண்ட்ரோலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு நம்ம அடிக்கணுங்க. ஸோ அது இல்லாமல் பெரிய செடிங்களுக்கு அடிக்கிற டேங்க் வந்து பெரிய டேங்க்லாம் அடிக்கக்கூடாது. அடித்தா மருந்து தான் வேஸ்ட் ஆகும். ஸோ சின்ன செடிங்களில் சின்ன டேங்க்கே அடித்தா போதுமானது. அதுவுமே ஸ்ப்ரே கண்ட்ரோல் வேணுங்க. ஆக்சுவலாக அந்த மிஷின் வந்து ஆக்சுவலாக ரிப்பேர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ஸ்ப்ரே கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மருந்து பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்தால் தான் அந்த வால்பெயினுமே ஆனால் கண்ட்ரோல் ஆகும். ஆக்சுவலாக வால்பெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட் எது அப்படின்னா அந்த
சிம்மோடிஸ் தாங்க. சிம்மோடிஸ் அப்புறமா மொகுப்புழுக்கு வந்து மொவேண்டோவும் சரியாகலை, ரொம்ப முகுப்புழு இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியலன்றதா பெமிடா தேயாமெத்தெக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கா. ஸோ அதோட பெனிஃபிட்டு அதை அடித்தா எப்படி கிளியர் ஆகுதா இல்லையான்றதுலாம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடர் சாகுபடி வந்து அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வேணும்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து அடர் சாகுபடி வச்சுருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செடி பாருங்கள் இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக 3 மாத செடியே இந்த அளவுக்கு தெரியுது. இன்னும் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா 6 மாதத்தில் செடி நல்லா வளர்ந்து வரும். அடர் சாகுபடியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அடர் சாகுபடி நிறைய பேர் வந்து வைக்கலாமா இல்லை வச்சுருக்கோம் என்ன பண்ணலாம், நிறைய பேர் வைக்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போக போக நான் வந்து ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 3 மந்த் ஆகிடுச்சு. இன்னும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள செடி வச்சு இப்போ 3 மாதம் ஆகிடுச்சிங்க. ஸோ அடுத்து இன்னும் 3 மாதம் போகிறதே தெரியாது. ஸோ அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லா வளர்ந்து வரும், பூ அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சின்ன செடிகளுமே நல்ல பூ வருது. ஸோ உங்களுக்கு நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேனல் ரீச் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ரீச். ஆக்சுவலாக என்னோட மோட்டிவ் வந்து மல்லி அப்டேட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து அதாவது ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து தெரிஞ்சதை சொல்லணும், தெரியாததை கற்றுக்கணுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் நம்ம சேனலோடைய மோட்டிவ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். பாருங்கள் செடி நல்லா இருக்குது, ஆக்சுவலாக கிளியராக இருக்குது பாருங்கள். போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டோம்.